வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ வச்சு ஒரு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வாழைப்பூவில் இருக்கிற இந்த கிளாஸ் மாதிரி இருக்கிற இந்த ஸ்கின்னையும், நடுவில் கொம்பு மாதிரி இருக்கிற அந்த ஒயிட் கலர் தண்டையும் நம்ம கிள்ளி எடுத்துடணும். இதுதாங்க வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயம். இப்போ இது 2த்தையும் நம்ம நீக்கிட்டோம்னா வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம வாழைப்பூவில் க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டியது. இப்போ நான் ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். பேன் சூடான உடனே நம்ம வாழைப்பூவை வதக்கி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் போட தேவையில்ல. நம்ம தாளிப்பு போடும்போது எண்ணெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் போதும். எண்ணெயை நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு முழு உளுந்து இருக்கு இல்லையா, குண்டு உளுந்து இட்லிக்கெலாம் போடுவோம். அந்த உளுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான். பொதுவாகவே துவையலுக்கெலாம் இந்த மாதிரி உளுந்து ஆட் பண்ணி நம்ம துவையல் அரைச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம குண்டு உளுந்து போடுறது. இப்போ நல்லா குண்டு உளுந்து வறுபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 15 மிளகு சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே மிளகாவை விட மிளகு தான் எல்லாத்துலேயும் அதிகமாக சேர்த்துப்பேன். இப்போ நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஆஞ்சி வச்ச வாழைப்பூ, அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வடிகட்டினா அந்த வாழைப்பூவை நான் இது கூட சேர்த்துட்றேன். வாழைப்பூவை பொதுவாகவே நம்ம தொவுப்பு இருக்கிறதால நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது வடை போட்டு எண்ணெயில் சுட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி தான் செய்வோம். முக்கால்வாசி அதனுடைய நற்பலன்கள்லாம் எப்போ கிடைக்கும் நம்மளுக்குன்னா, இந்த மாதிரி துவையல் இல்லை கூட்டு இல்லை பொரியல் இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய ஃபுல் சத்தும் நம்ம உடம்புக்கு சேரும். இந்த மாதிரி துவையல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அடிக்கடி தோசை இட்லிலாம் போடும்போது ஏதாவது ஒரு சட்னி செய்கிறோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி துவையல் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சைட் டிஷ்ஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட உடனே அதை ஆறட்டோன்னிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு திருப்பிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இது ஆறட்டும். புளியில் இருக்கிற கோது, பட்டை, அப்புறம் அந்த மண் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை கூட சேர்த்துக்கணும். இது நல்லா ஆறட்டும். ஒரு 5-10 நிமிஷத்தில் ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றி அரைச்சோம்னா சட்னி மாதிரி ஆகிடும். துவையல்னால் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அதனால் தண்ணி கம்மியாகவே ஊற்றி அரைக்கணும். இது நல்லா ஆறட்டும். எப்பயுமே நம்ம வரமிளகாவை வறுக்கிறப்ப அது துவையலுக்காக இருந்தாலும் சரி, சட்னியாக இருந்தாலும் சரி, காம்பு கில்லாமல் வறுத்தோம்னா நம்மளுக்கு நெடி ஏறாது, இல்லைன்னா அதிகமாக அந்த மிளகா நெடி ஏறும். இப்போ பாருங்கள், இது ஆறினதுக்கப்புறம் நான் மிளகாவில் இருக்க அந்த காம்பெல்லாம் கிள்ளிடுறேன். இதெல்லாம் கிள்ளிட்டு நம்ம அரைச்சோம்னா அந்த ஒரு மாதிரி குச்சி மாதிரி இடையில கிடைக்காது. அதனால் மிளகாவை காம்பு கிள்ளிட்டு தான் நம்ம துவையலில் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மிளகாவில் இருக்க காம்பையும் நான் கிள்ளிட்டேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். அரைக்கும்போது நம்ம தண்ணியை கொஞ்சமாக பார்த்து அளவாக ஊற்றி அரைச்சிக்கணும். துவையலுக்கு ஏற்ற தண்ணி தான் ஊற்றணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு பக்கம் பேனை நான் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். பேன் சூடான உடனே நான் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எண்ணெய் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் ஒரு 5-6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். துவையலுன்றதால
கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம எண்ணெயை தாராளமாக போடணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. அடுத்தது நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்புளுந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இது எல்லாமே வறுபட்டுடுச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் வந்து ஒரு 2 கொத்து எடுத்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூ துவையலை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேணாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜார்லேருந்து எடுத்து இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜாரையும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வேறு தண்ணி சேர்க்க வேணாம், இதே போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். புளி சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் கொதிச்சதுனா தான் நல்லாயிருக்கும். இது கொதிக்கட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே வாழைப்பூவை நல்லா வதக்கிட்டதால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயை நல்லா தாராளமாக போட்டுட்டு ஒரு திருப்பி விட்டுடுறேன். எப்பயுமே துவையலுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்ப்பேன் ஃபைனல் டச்சுக்கு. காரக்குழம்புலையும் சரி துவையல்லையும் சரி நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான துவையல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.